தமிழ் அரிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அரிதனுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 70 7/8/2021 சனிக்கிழமை மாலை 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு: கட்டற்ற திறந்த மூல மென்பொருட்களும் அவை சார்ந்த வணிகமும். உரையாளர் திரு சானா சிவாந்தன், நிதி முகாமைத்துவ பணிப்பாளர், ஐக்கிய ராச்சியத்தின் திறந்த மூல மென்பொருளாளர். இன்றைய நிகழ்வை வழிநடத்துபவர் திரு மூனா மயூரன், தமிழ் கனிமையாளர், தமிழகத்தின் வளவாளர். நான் சரவணபவானந்தன், தமிழர்தனுட்பியல் உலகாயத்தின் செயலாளர். ஒருங்கிணைவு செய்து இப்பொழுது மயூரனிடம் ஒலிவாங்கியை கொடுத்து நான் அமர்கிறேன். வாருங்கள் மயூரன், சானா சிவாந்தனையும் அழைத்து நிகழ்வை நடாத்துங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய தமிழரிதம் இணைய வழி உரையாடலில் ஒரு மாறுபட்ட தலைப்பொன்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்பு நீண்ட நாட்களாக பலருக்கும் மனதில் இருந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதுக்கு முதலும் நாங்கள் திறந்த மூல மென்பொருட்கள் அல்லது கட்டற்ற மென்பொருட்கள் பற்றி நிகழ்ச்சிகள் செய்த போது அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் வந்தது. அந்த கேள்வி பலரது மனதிலும் இருந்திருக்கும். எல்லாருடைய மனதிலும் இருக்கிற கேள்விதான், என்னுடைய மனதிலும் இருக்கிற கேள்விதான். கட்டற்ற திறந்த மூல மென்பொருட்கள் பெரும்பாலும் இலவசம். அவற்றினுடைய மூல நிரல் சோர்ஸ் கோட் எல்லாரும் எடுக்கக்கூடிய மாதிரி இலவசமாக இருக்கும். அப்படி இருந்தால் இதை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு வணிகத்தை செய்வது, இதை வைத்துக்கொண்டு எப்படி காசு சம்பாதிப்பது, எவ்வளவு தூரம் எனக்கட்டு இந்த கட்டற்ற மென்பொருள் கம்பெனி என்றெல்லாம் இருக்கிறதே, அதெல்லாம் எப்படி காசு பார்க்கிறார்கள், அவர்கள் எப்படி வணிகத்தை கொண்டு நடத்துகிறார்கள் என்ற கேள்வி கட்டற்ற மென்பொருளை பற்றி பேசும் போதெல்லாம் வருகிறது. இன்றைக்கு நம்மோடு சிவாந்தன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உண்மையில் இவர் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல அதிகம் தகுதியானவர். ஏனென்றால் அவரே சொல்லுவார். ஆனால் முதல் அறிமுகத்துக்கு நானும் சொல்லிவிடுகிறேன். கட்டற்ற திறந்த மூல மென்பொருள் வணிகத்தை செய்கின்ற வணிக நிறுவனத்தில் பணியாற்றுபவர். அப்ப அந்த வணிகத்தை எப்படி செய்கிறார்கள், அந்த வணிகம் எப்படி எல்லாம் உலகத்தில் இருக்கிறது என்று அவர் எங்களுக்கு விளக்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் சிவாந்தன். வணக்கம். இப்ப இதுக்கு நான் சொன்ன அறிமுகத்திலே உங்களுக்கு அந்த கேள்வி வந்திருக்கு, நான் என்ன கேட்க போறேன்னு சொல்லி. கேள்வி எவ்வளவுதான். இப்ப திறந்த மூல மென்பொருள் ஓப்பன் சோர்ஸ் என்று சொன்னாலே பெரும்பாலும் ஃப்ரீ. அப்படியே இப்ப காசுக்கு இருந்தாலும் சோர்ஸ் கோட் ஃப்ரீ. அப்படி இருக்கக்குள்ள எப்படி இதை வச்சுக்கொண்டு ஒரு பிசினஸ் செய்ய முடியுது, எப்படி ஒரு பிசினஸ் நடக்குது, உண்மையாவே காசு சம்பாதிக்கிறாங்களா ஓப்பன் சோர்ஸ் கம்பெனிஸ், அவங்களுக்கு ஏதாவது பிசினஸ் நடக்குதா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கத்தை எங்களுடைய பார்வையாளர்களுக்கு நீங்க தந்தா நல்லா இருக்கும். நன்றி. வணக்கம். நான் ஃபியூ ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் இருக்குது, அதை ஷேர் பண்றதுக்கு எனக்கு ஷேர் பண்ண முடியாது இல்லை. ஹோஸ்ட் டிசேபிள் பார்ட்டிசிபென்ட் ஸ்கிரீன் ஷேரிங் போட்டிருக்கு. ஸோ அதற்கு வணக்கம். நன்றி, இந்த கேள்விக்கு நன்றி. ஸோ அது இந்த பதிலாக நான் அட்ஜஸ்ட் போக்கும் முதல் இப்போ ஓப்பன் சோர்ஸ் எவ்வளவு பெருசா இருக்குன்றது இந்த நிலைமையை ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு, ரீசெண்டா நடந்த டிரான்சாக்ஷன்ஸை வச்சு எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்த தொடங்குவோம். ரெட்ஹாட்ன்றதுதான் ஓப்பன் சோர்ஸ்ல லார்ஜஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் கம்பெனி. அவை லினக்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே தொடக்கத்துல. அவே IBM 34 பில்லியனுக்கு 1.5 years ago 2 years ago வாங்கினவை. அதே நேரத்தில் சூசான்றது இன்னொரு ஓப்பன் சோர்ஸ் கம்பெனி. அதை அது இப்போ ரீசென்ட்லி IPO பண்ணப்பட்டது ஜெர்மன் மார்க்கெட்ல. அவே வேல்யூவேஷன் அரவுண்ட் 6.1 பில்லியன். அதே கம்பெனி ஈக்விட்டி என்ற கம்பெனி few years back மைக்ரோஃபோக்கஸ் கம்பெனிட்டேருந்து வாங்கினது.
அதுவே வந்து அந்த டைம்ல வாங்கிக்கல 2.5 பில்லியன் கொடுத்து வாங்கினவே பிறகு ஐபிஓக்கு போய்க்கல இப்போ 6.1 பில்லியனுக்கு in a frame of 2 years, or probably 2.5 years. அந்த அளவுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மேக்னிடியூட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். அண்ட் சூசா எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஓப்பன் சோர்ஸ். அவையோட இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன்னஸ், நோ வெண்டர் லாக்-இன் என்ற ஸ்லோகன்ஸ் நீங்க பார்ப்பீங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் flat out 100% they are open source, right? So wherever examples கொஞ்சம் அதுல நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க, wherever examples இந்த large companies இந்த மாதிரி transaction நடந்துருக்கு. Okay. மற்றது இந்த ஓப்பன் சோர்ஸ் again அந்த மேக்னிடியூட் வழங்கப்படுறதுக்கு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் which is Linux. என்ன அந்த ஷார்ட்ஸ் வந்து அதோட கேகான்னு சொல்லி நம்ம இயர் ஓவர் இயர் க்ரோத் இந்த சைஸுக்கு 5.2 பில்லியன் பெய்ட் லினக்ஸ் வந்து 2024க்கு 5.2 பில்லியனுக்கு க்ரோ பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ தட்ஸ் 12% கேகா இயர் ஓவர் இயர் க்ரோத். அதுக்கு கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் இப்போ புதுசா ஃபேர்லி நியூ தான், பட் இட்ஸ் டேக்கிங் மச் higher growth. You can see that. அது வந்து இப்போ 2020ல 0.7 பில்லியன் சைஸா இருக்கிற கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி வந்து 2024ல 4 இயர்ஸ்ல வந்து 4 பில்லியனுக்கு க்ரோ பண்ணணும்னு சொல்றாங்க. திஸ் லைக் பிசிஜி ப்ரெடிக்ட் பண்ணுது 53% growth கேகா. அடுத்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ஸ்டோரேஜ். Again, அதுவும் multifold growth expect பண்ணப்படுது, right? So this, just to kind of give you a picture, in the மாதிரி open source, even though it sounds like open source, it's free, right? But அதோட monetization வந்து இதுதான் அதோட monetization one of the evidence that how big it is. Okay. There's some other stats. Open source பற்றி அதோட significance பற்றினது. Almost all of the companies, right? That's 99% of the Fortune 500 has got some form of open source software. So that it's that important how to a FTSE or like Fortune 500 companies in the so இதுக்குள்ள infrastructure இருக்குள்ள. Yeah, I mean, all the stats you can read for yourself. 80% of the IT department increased their use of open source in 2021. Because of the nature, because it's open source and different people can contribute towards its codes, and people are really embracing towards open source. அதனால தான் இந்த இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 10,000 lines of codes every day add பண்ணப்படுது லினக்ஸுக்கு. Right, 56 million developers are contributing to open source. So that's the magnitude how big open source is. Okay, isn't that further the headline about why you need an open source software strategy, BCG strategy. BCG, the market analyst company, or okay, you don't or article on the and the link you can read if you want more information on that. So now, picture, I just want to give you on the color. Then I just want to come to answer your question. How do these companies monetize, right? Money எப்படி make பண்றாங்க? Open source, you're right, it's free. Open source கோடுக்கு சார்ஜ் பண்ணலாது because that's proprietary மட்டும்தான் நீங்க கோடுக்கு சார்ஜ் பண்ணலாம். அப்ப என்னத்துக்கு கஸ்டமர்ஸ் காசு பே பண்ணுவீங்க? ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பாயிருக்கு ஏன் கஸ்டமர்ஸ் காசா பே பண்ண வேண்டி இருக்குது? What they pay for is not for the code, they pay for the support, they pay for patches, they pay for updates. And அது எந்த லெவல்ல பே பண்ணப்படுமா என்றால் எந்த லெவலில் இது நடக்குதுன்னா மெயின்லி predominantly the money is made at enterprise level, right? Enterprise level தான் you need that critical applications run பண்ணப்படும். Amazon website பார்த்தீங்கன்னா அந்த web server அதில் யூஸ் பண்ணிக்கலாம். You need
every minute or second down and then Amazon will lose a lot of money, billions, and all the other vendors who participate in Amazon would do billion of money. But that is called, like, obviously mission critical workloads, right? அப்படியான சாமான்கள். அப்ப mission critical workloads ஆன இதுக்கு வந்து enterprise great support தேவை. அப்ப அப்படியான companies customers-க்கு they can't just go and rely on open source free only, and free பாய்ச்சாலும் they need a reliable support, they need a reliable security, patch management, updates, right? And new features upgrade பண்றது. அப்படியான ஒரு சர்வீஸுக்காக தான் கஸ்டமர்ஸ் இப்படியான ஓப்பன் சோர்ஸ் ஐடி கம்பெனிஸுக்கு காசு பே பண்றது. That's how it's monetized. It comparatively support, because it's not proprietary license pay பண்ணாதபடியா support கண்ட்ரிக்குள்ள it's comparatively cheaper than going for a proprietary software. I can't always say it's the case, but comparatively, but Unix mundi irukku IBM and Unix எல்லாம் இருக்கேக்குள்ள it's been அந்த operating system Linux-க்கும் multifold difference, like that, as an example. So that's how the காசு மேக் பண்றது இந்த மாடலுக்குள்ள all the customers are paying for is the service, which is the support, not for the codes. And these companies do remain still open, right? They have to remain open. You work in open source, so they have to remain, and the ethos and also as a culture within the company, you'll see that openness and collaboration and mind towards how can you contribute to the community, because you want to give back to the community, because you are getting the codes from the community, you're getting the benefit of everybody contributing to that source codes, right? அப்ப நீங்கள் upstream பண்ணணும் அப்படியான இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். So I guess உங்களுக்கு kind of you got the idea of how money is made, or you call it as they call it, how companies monetize from open source. பார்க்குறாக்களுக்கும் இதுல நல்ல ஒரு விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கும். இதோட பார்க்குறாக்களுக்கும் இதுல பெரிய ஒரு விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கும். மிக எளிமையாகவும் சுருக்கமாகவும் அதே நேரம் தெளிவாகவும் இந்த விளக்கம் கிடைச்சிருக்கும். இது 2-3 கேள்விகள் வந்திருக்கிற கேள்விகள்ல முதலாவது, இப்போ ஓப்பன் சோர்ஸ்ல வந்து சோர்ஸ் கோட் வந்து ஃப்ரீயா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே மூல நிரல் வந்து எல்லாருக்கும் பார்க்கக்கூடியதா இருக்கும். ரெண்டா, இப்ப எவ்வளவு பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய கணினிகளை இந்த மாதிரி ஒரு மென்பொருள்ல வச்சிருந்தால் அது வந்து பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லையா? இப்படி எல்லா சோர்ஸ் கோடையும் வெளியே விட்டு இருக்கிற ஒரு சாஃப்ட்வேரை நம்பி ஓட முடியுமா? பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் அதை உங்களுக்கு மொனடைஸ் பண்ண மெயின் ரீசனே நான் தொடங்கி சொன்னா enterprise great support, right? The enterprise and you have to tick few boxes, security, so many things. So அப்படியான இதெல்லாம் it has to be compliant, and I'm not sure if I can name most of the intelligence community are using open source. Highly intelligent places are they using. So source code open irundalum, but when you package it and when you install it, anything that's been run on top of that, the instances, right? Adiyal vandu and the data privacy ellam irukum, like as high, even more than any other proprietary softwares. Only the source code, but once you install one up, the security breach elladella illama dhan package panni irupinam and the support irukum. So just because source codes is free open irukra source codes than idha irukum, not and the compiled binary use பண்ண எல்லா வேலைக்கு இது வராது. அதோட சோர்ஸ் கோட் ஓப்பனா இருக்கிறதால உண்மையா ஏதாவது பேக்டோர் இருந்தாலும் டக்குனு யாரும் அதை பார்த்துருவாங்க, அது பெரிய இஷ்யூ ஆகி நியூஸும் ஆகி. அதனால சொல்ல போனா ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேரை விட இதுதான் கூட பாதுகாப்பும்
இருக்குது. Absolutely, because தொடர்ந்து ஆக்கள் அதை சேலஞ்ச் பண்ண போயினா, டெஸ்ட் பண்ண போயினா, அதுக்கு அப்டேட்ஸ் எழுதி கொண்டிருக்க போயினா, ரைட்? Absolutely. இப்போ இவ்வளவு நேரம் உண்மையா நாங்க பார்த்துட்டோம் எப்படி ஓப்பன் சோர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல்லான வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு வணிகமாக இருக்கும் என்றது. இதுல எதிர்காலம் எப்படி இருக்குது? எதிர்காலத்திலையும் இது தொடர்ந்து போகுமா? பெரிய பெரிய ப்ரொப்ரைட்டரி நிறுவனங்களோட போட்டி போட்டு கொண்டு போகணும் இல்லையா? அப்ப அந்த எதிர்காலம் எப்படி இருக்குது உங்களுக்கு? லைக் again அந்த தொடக்கத்துல சொன்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இத்தனை பில்லியன் IBM paid 34 billion to Red Hat to buy it, right? So and few other examples நீங்க பாத்தீங்க, they are making such a big investments, right? And customers வந்து விவேக்கு turnover grow பண்ணிக்கொண்டு இருக்கு. இந்த container management பாத்தீங்கன்னா that's growing exponentially. So that's இது வந்து the conceptually, the open source conceptually, there's day to day, minute by minute, there's more innovations coming. So the innovations kuda than pogudu in the openness sala, it's going to, and the key is like who comes with the right innovation and then get the right support and right investment, and those are the ones who's going to be successful and make money. So it is end of the day, it's a commercial model still. So you have to have the right commercial strategy. So just you've got to have the idea, then you have to have the support from the community and then investors. Then obviously it's got to be the right idea. Obviously, that's running money make and that structure then you can make money. So of course, as far as I'm saying, it's got big, huge future, and every day புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துதான் இருக்குது. அப்ப இதை நாங்க எப்பவுமே அதை முடிக்கிற நேரமும் வருகிறது. நான் முடிக்கிற நேரத்துக்கு முதல்ல இன்னொரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அந்த கேள்வியோட முடிக்கக்குள்ள நல்லா இருக்கும் போல இருக்கு. இப்ப ஐரோப்பாவிலேயோ அமெரிக்காவிலேயோ பெரிய பெரிய நாடுகளிலேயோ இருக்கிற பெரிய பெரிய ஓப்பன் சோர்ஸ் கம்பெனிஸ் ஒரு பக்கம் அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் பார்த்தோம், எல்லாம் இருக்குது. இலங்கை மாதிரி ஒரு நாட்டுல அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சின்ன இடங்கள்ல வந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை வச்சுக்கொண்டு ஒரு வணிகத்தை, ஒரு பிசினஸை தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அவங்க என்ன செய்ய முடியும்? எப்படியான பிசினஸ்கள் அவங்க தொடங்க முடியும்? அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை சொல்ல முடிஞ்சால் நல்லா இருக்கும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிறதுக்கு. எனக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்ரீலங்கா, இந்தியா ஓப்பன் சோர்ஸ் கம்பெனிக்கு எனக்கு தெரியல. பட் so many IT companies வந்திருக்குது ஸ்ரீலங்கா, இந்தியால more, right? So it's the same, having the right idea and நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி investment and right strategy, then எந்த பிசினஸும் அந்த சக்சஸ்ஃபுல்லாக வரும். So it's not about open source, it's about having the right idea and unique ஆன இது. End of the day, any business becomes a business when you try to solve a problem, right? Or a problem to solve an anybody will pay you money. So that's exactly, so finding the problem and the right problem and catering for that problem, and then having the right commercial model. அதுக்கு பிறகு then of course எந்த நாட்டில் இருந்தாலும் success will follow. இஸ்ரேல எடுத்தீங்கன்னா இஸ்ரேல்ல தான் one of the unique ஒரு place where inventions are made, like software company இருக்கட்டும், என்ன technology இதெல்லாம் வந்து இருக்கு. So some of the things you won't even know, like India, Sri Lanka, we got great talents. So it's about identifying a problem, coming up with the right idea, and then monetizing it and commercializing it, right? But it's just to add, it's not easy as well, right? அப்படின்னா எல்லாரும் செஞ்சிடலாம். ஒரு பாடகர் எக்ஸாம்பிள் நான் அங்கே ஒரு வாசிக்க சொன்ன, ஒரு மியூசிஷியன் வந்து தன்னை பாப்புலர் ஆக்குறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. சரி, எல்லாரும் பாடலாம், இது பண்ணலாம். அப்போ ஒரு மியூசிஷியன் எப்படி தன்னை பாப்புலர் ஆக்கி ஃபேமஸாக வரலாமோ அதே மாதிரி தான் ஓப்பன் சோர்ஸ். நீங்க பாட்டுக்கலாம், இது பண்ணலாம், கோட் எழுதலாம். பட்
அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு யூ ஹேவ் டு ஹேவ் தட் வாட் இட் டேக்ஸ். நன்றி. உண்மையிலேயே இன்றைக்கு இந்த உரையாடல்ல வந்து அருமையான கருத்துக்களையும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் சிறப்பாகவும் தந்த சிவாந்தன் அவர்களுக்கு நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. அடுத்ததாக நன்றி உரை இடம்பெற இருக்கிறது. நன்றி சிவாந்தன். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நாங்கள் சந்திப்போம். கட்டாயம் இன்னொரு உரையாடல் கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு இதில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி மீரா, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. என்னுடைய நிறைவாக நன்றி உரை சொல்வதற்கு யுவராஜா ஷர்மிக் அவர்கள் வருகிறார். வாங்க ஷர்மிக். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு உண்மையில் இந்த திறந்த மூல மென்பொருட்கள் தொடர்பான மக்களிடையே இருக்கும் ஒரு பார்வையை பெரிய அளவு மாற்றி இருக்கும் என நம்புகிறேன். திறந்த மூல மென்பொருட்கள் பெரும்பாலும் லாபம் இல்லாமல் ஒரு பொது நோக்குக்காக மட்டுமே நடத்தப்படுவதாக ஒரு பரவலான ஒரு 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 விடயம்தான் மக்கள் மத்தியிலே இருந்திருக்கும் பொதுவாக. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி அது சார்ந்த ஒரு பார்வையை பெரிய அளவிலே மாற்றி இருக்கும் என நம்புகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வழங்கிய திரு சானா சிவாந்தன் அவர்களுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சிவாந்தன் அவர்கள் எங்களுடைய தமிழரிதத்தின் செயலாளர் திரு சரவணபவானந்தன் ஐயா அவர்களுடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை வழிநடத்திய திரு மயூரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அத்துடன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்கிய திரு சரவணபவானந்தன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அத்துடன் நிகழ்ச்சி சிறப்புறுவதற்காக கலந்து கொண்டு கேள்விகளை கேட்ட அனைவர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஷர்மிக். இத்துடன் முடிவடைகிறது. அனைவருக்கும் நன்றி.